ராமநாதபுரம் பகுதியில் உள்ள ஜெம் புற்றுநோய் மையம் சார்பில் இந்தியாவில் முதல் முறையாக மேம்பட்ட கருப்பை புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்து மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள ஜெம் மருத்துவமனையில் மேம்பட்ட வயிற்றுப்பகுதி புற்றுநோய்களுக்கு புதிய அறுவை சிகிச்சை முறைகளை செய்து இந்தியாவின் முதல் சிகிச்சை முறையை அறிமுகம் செய்துள்ளது. இதுகுறித்த செய்தியாளர் சந்திப்பு ஜெம் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஜெம் மருத்துவமனை தலைவர் டாக்டர் பழனிவேல் கூறியதாவது: பெரிட்டோனியல் கார்சினோமாட்டோசிஸ் எனும் குடல், வயிறு மற்றும் கருப்பை போன்ற மேம்பட்ட நிலை வயிற்றுப்பகுதி புற்றுநோய்களில் காணப்படும் ஒரு கடுமையான நோய். இந்த நோய் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் கடுமையான வலி மற்றும் குறைந்த ஆயுள் ஆகியவற்றை எதிர்கொள்கின்றனர். முன்னதாக இத்தகைய நோய்களுக்கு கீமோதெரப்பி மற்றும் செய்து வந்த நிலையில் சைட்டோ ரெடக்டிவ் சர்ஜரி மற்றும் ஹைப்போதெர்மிக் கீமோதெரப்பி ஆகியவை இணைந்து நோயாளிகளுக்கு செய்யப்படுவதால் நோயாளிகள் குறைந்த நாட்களில் சிகிச்சையில் இருந்து வீடு திரும்புவதாக தெரிவித்தார். இன்றைய தொழில்நுட்ப முன்னேற்றம் காரணமாக இந்த சிக்கலான அறுவை சிகிச்சையை லாப்ராஸ்கோபி முறையில் உடலில் சிறு துளையிட்டு அந்த துளைகள் வழியாக சிறப்பாக செய்து முடிப்பதாகவும், இதனால் வயிற்றில் உள்ள பெரிட்டோனியம் என்றழைக்கப்படும் புற்றுநோய் செல்களை முற்றிலும் அகற்ற முடியும் என்றார். இந்த முறையில் நமது மருத்துவமனையில் இதுவரை 5 நபர்களுக்கு செய்து அவர்கள் 1 வார காலத்தில் வீடு திரும்பிவிட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படுவதால் குறைந்த வலி, குறைந்த இரத்த இழப்பு, இரத்த மாற்றம் தேவைப்படுவதில்லை. இதனால் நோயாளிகளின் எதிர்ப்பு சக்தி பாதிக்கப்படுவதில்லை என்றார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது மருத்துவர்கள் கவிதா, சாய்தர்ஷினி, பரத் ரங்கநாதர், சிவகுமார், அருள்முருகன், பார்த்தசாரதி, ராஜபாண்டியன், மது சாய்ராம் உள்ளிட்டோர் பல உடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பெண்களில் வரக்கூடிய புற்றுநோய்களில் மார்பகத்துக்கும் அடுத்து அதிகமாக பாதிக்கக்கூடியது ஓவரி. அந்த ஓவரியில் வரக்கூடிய புற்றுநோய்களை ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம். காரணம், அவங்களுக்கு வலி இருக்கிறது இல்லை, அதனுடைய அறிகுறிகள் இல்லாமல் இருக்கிறதுனால பெரும்பாலும் டயக்னோஸ் பண்ணும் பொழுதே அது ஒரு முற்றி நிலையில தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த அட்வான்ஸ் ஸ்டேஜில் கண்டுபிடிக்கும் பொழுது சர்ஜரி மட்டுமே அதற்கு பூரணமாக கியூர்படுத்த முடியாது. அந்த வகையில் இந்த ஜெம் மருத்துவமனையில் சிஸ்டமிக் கீமோதெரப்பின்னு கொடுத்து அந்த அட்வான்ஸ் ஸ்டேஜ் கேன்சர் பேஷண்ட்ஸை டவுன் ஸ்டேஜ் பண்ணிட்டு லேப்ராஸ்கோபி மூலம் யூட்ரஸ், ஓவரி, அதனுடைய சார்ந்த லிம்ஃப் நோட்ஸுங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த வயிற்றுக்குள்ள பரவி இருந்த பெரிட்டோனியம்ங்கிற உள்படலம், வயிற்றுக்குள்ள இருக்கிற பகுதியில் பண்படல், அதனுடைய பரவி இருக்கிறத முழுமையாக லேப்ராஸ்கோபி சிறுதுளை வழியாக கம்ப்ளீட் பெரிட்டோனியத்தை எடுத்திருக்கோம். அதுக்கு பேர் டோட்டல் பெரிட்டோனெக்டமி. ஸோ இப்போ இது என்ன அப்படின்னாக்க சைட்டோ ரெடக்டிவ் சர்ஜரின்னு ஆரம்பத்தில் அந்த கட்டி மட்டும் எடுத்துட்டு உள்ள கீமோதெரப்பி போடுற ஒரு ஸ்டேஜ் இருந்தது. அந்த சைட்டோ ரெடக்டிவ் சர்ஜரிலேயே பல வளர்ச்சி அடைஞ்சு இன்று யூட்ரஸ், ஓவரி மட்டும் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் வயிற்றுக்குள்ள பரவி இருக்கக்கூடிய முழுமையான பெரிட்டோனியத்தை எல்லாமே அது லேப்ரோஸ்கோபி ரோபோட்டிக் மூலம் எடுக்கக்கூடிய சர்ஜரியை இந்தியாவில் முதல் முறையாக ஜெம் மருத்துவமனையில் அண்ட் கைனகாலஜி டீம் டாக்டர் கவிதா எல்லாரும் சேர்ந்து முழுமையாக பண்ணியிருக்கோம். இப்போ டாக்டர் சிவகுமார் ஜெனரல் கேன்சர் சர்ஜன் கூட இருக்காங்க. பாரசாரதி அப்பர் ஜிஐ ஸ்டொமக்குள்ளே. இதில் பெரிட்டோனியல் கார்சினோமாட்டோசிஸ் அப்படின்னு என்னன்னா, மலக்குடல், ஓவரி, ஸ்டொமக் போன்ற உறுப்புகளில் வரக்கூடிய புற்றுநோய்கள் வயிற்றுக்குள்ளே பரவிடும். நம்ம கீமோதெரப்பி, ரேடியேஷன் கொடுத்தா அந்த உறுப்புகள் வரதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் பெரிட்டோனியல் கார்சினோமா கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா ரத்த ஓட்டம் பெரிட்டோனியத்துக்கு அவ்வளோ இல்லை. நம்ம கொடுக்கக்கூடிய மருந்து அங்கே போய் ரீச் ஆகாது. இப்போ இந்த நியூ டெக்னாலஜி ரிமூவ் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் பிரபலமடைஞ்ச வரையிலும் பல மையங்களில் அதை ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதன் மூலமே கிட்டத்தட்ட 40% மேலே கியூர் ஆகக்கூடிய ஒரு சக்சஸ் கண்டுபிடிச்சிருக்கு. நம்ம ஜெம் மருத்துவமனையில் கீஹோல் லேப்ரோஸ்கோபி ரோபோட்டை வச்சு பண்ணும் பொழுது இந்த வலி இருக்கிறது இல்லை, நோயாளிகள் சிரமம் இல்லாமல் ரெக்கவர் ஆயிடுறாங்க. சிகிச்சை முடிஞ்ச அடுத்த நாள்ல இருந்தே அவங்க வாய் வழியாக சாப்பிட முடியறதுனால ரெக்கவரி ரொம்ப துல்லியமாக இருக்குது. ரத்த சோதனையுமே அதிகமாக இல்லாதனால ரத்தம் குறைவாக தான் கொடுக்குறோம். அந்த இம்யூன் சிஸ்டம் பாதிக்கிறது இல்லை. அதனால சக்ஸஸ் ரேட்டு இந்த அட்வான்ஸ் கேன்சர்லேயுமே நமக்கு ரொம்ப சக்ஸஸ் ஆகிருக்கும். அந்த வகையில் இந்த அட்வான்ஸ் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டை நம்ம 5 பெண்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி வெற்றி அடைஞ்சிருக்கோம். இதற்கு முன்கூட்டி நம்ம ஸ்டொமக்கு, மலக்குடல், பெருங்குடல்ல இருந்து கார்சினோமாட்டோசிஸ், பெரிட்டோனியம் இருக்கிறத பண்ணியிருக்கோம். இதன் டோட்டல் பெரிட்டெக்டமிங்கிறது இது. அந்த வகையில் டாக்டர் கவிதா கைனக் பற்றி நீங்கள் சொல்லுங்க.